அப்படியே எல்லாரும் எழும்பி நின்று இன்னொரு பாடலை நமக்கு எல்லாருக்கும் ஒரு நல்ல அழகான வாக்குத்தத்த பாடலை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். நமக்கு ஆமேன் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் டே பாடணும். ஆமேன். தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வே, உம்பலத்தாலே எந்த மதிலையும் தாண்டி நிற்வே. ரொம்ப அழகான பாடல். அதை சேர்ந்து கரங்களை தட்டி, அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோட நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். ரொம்ப அடுத்த அந்த சரணங்கள் எல்லாம் ரொம்ப அழகா இருக்கும். சேர்ந்து இன்னைக்கு இந்த பாட்டை நம்ம கத்துக்கிட்டு இந்த வருஷம் ஆண்டவர் நமக்கு ரொம்ப அழகா ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். உன்னை அடுத்த லெவல் நான் கொண்டு போவேன்னு கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வருடம் ஆண்டவர் நம்மை அக்கறைக்கு ஆண்டவர் கொண்டு போகிறார். இருக்கிற அந்த இடத்திலிருந்து இன்னொரு உயர்வுக்கு நேராய், இன்னொரு அபிஷேகத்திற்கு நேராய், இன்னொரு படிப்பிற்கு நேராய், இன்னொரு உயர்வுக்கு நேராய், இதுவரையிலும் நாம் பார்த்த அந்த இடம் அல்ல. இந்த வருடம் ஒரு அடுத்த அக்கறையின் அனுபவத்தை கர்த்தர் கிருபையாய் நமக்கு தரப்போகிறார். ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி பாடி ஆமென். நன்றிப்பா, நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya. தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வே, பலத்தால் தாண்டி நிற்பே. என் தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வே, பலத்தினாலே எந்த மதிலையும் தாண்டி நிற்பே. அக்கறைக்கு நான் செல்வேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். எனக்கான உம் திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கு புரியாதே. எனக்கான திட்டம் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கு புரியாதே. பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதையில்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும். பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதையில்லா இடத்திலும் புது பாதை தோன்றிடும், புது பாதை தோன்றிடும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன், என்று காற்றாலே சோர்ந்து நான் தனித்து நிற்கின்றேன். கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன், எதிர்காற்றாலே சோர்ந்து நான் தனித்து நிற்கின்றேன். என் படகில் ஏறி பேச துவங்கினி, உன் வார்த்தையின் வல்லமையா என் வாழ்வை மாற்றினி. என் படவில் ஏறி பேச துவங்கினி, உன் வார்த்தையின் வல்லமையால் என் வாழ்வை மாற்றினி, என் வாழ்வை மாற்றினி. அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். இயன்ற மட்டும் முயன்றேன், பலவீனம் மேற்கொண்டதே, இனி தொடரவே முடியாதென்று நம்பிக்கை இழந்தேனே. இயன்ற மட்டும் முயன்றேன், பலவீனம் மேற்கொண்டதே, இனி தொடரவே முடியாதென்று நம்பிக்கை இழந்தேனே. கைகளை பிடித்து நம்பிக்கை கொடுத்து புது பலன் தந்து என்னை மீண்டும் எழுப்பி. கைகளை பிடித்து
செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், பலத்தால் எந்த மதிலையும் நான் தாண்டிடுவேன். பாடுவோம். என் தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், பலத்தால் என் மதில் தாண்டி நிற்பேன். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேருக்கு பிடிச்சிச்சு இந்த பாட்டு? ஆமென். ரொம்ப ஆமென். போன வருஷமும் ஒரு பாட்டு ஆண்டவர் இளைப்பாறுதல் ஆண்டவர் ரொம்ப அழகா அந்த பாட்டு நிறைய ஜனங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. இதுல எல்லாமே என்னுடைய லைஃப் சம்பந்தப்பட்டு என்னுடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு தான் நிறைய இந்த பாடலை எழுதியிருக்கிறேன். அப்படின்னா எனக்கான திட்டம் என்னுடைய அறிவுக்கு எட்டாது. அதனால இந்த ஆண்டு உங்களுக்காக ஆண்டவர் வச்சிருக்கிற திட்டம் கண்டிப்பா அவங்க அறிவுக்கு எட்டாது. அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. நான் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் எங்க எப்போ யார ஆண்டவர் எப்படி யூஸ் பண்றாருன்னு யாருக்குமே தெரியாது. அடுத்த லைன் விவரித்தாலும் கூட யாருக்கும், மற்றவங்களுக்கு யாருக்காவது நம்ம விளக்கம் அந்த மாதிரி ஆண்டவர் நடத்த போறான்னு சொன்னா அவங்க நிறைய பேருக்கு நம்மளை பற்றி என்ன பண்ணாதுன்னா புரியாது. ஆனா அடுத்த சரணம் எப்படின்னா பயங்கள். ஆனா அதுக்கு முன்னேறதுக்கு எனக்குள்ள நிறைய பயம் இருக்குது. அந்த பயம் நீங்கி எனக்கு என்ன வரும்னா இந்த வருஷத்துல ஒரு புதிய தரிசனம் எனக்குள்ள பிறக்க போகிறது. அடுத்த லைன் பாதை இல்லாத இடத்துலையும் புது பாதையை ஆண்டவர் தோன்ற பண்ணி என்னுடைய பயத்தை நீக்குவாரு, எனக்கு புது தரிசனத்தை கொடுப்பாரு, ஒரு புது பாதையை எனக்கு ஓப்பன் பண்ணி என் அக்கறைக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போவார். அவ்வளோதான். இதான் ஃபர்ஸ்ட் சரணம். ரெண்டாவது சரணம் கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன். அப்படின்னா ரொம்ப நான் பிரயாசப்படுறேன், ஆனால் எனக்கு திரும்பி பார்த்தா என்னதான் இருக்குது அப்படின்னா ரொம்ப வெறுமையாக இருக்குது. பெரிய காற்றாலே சோர்ந்து நான் தனித்து நிற்கிறேன். அதான் என்னுடைய நிலைமை இந்த வருஷம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ண போறாருன்னா என் படகுல தனித்து நிற்கிற என் படகுல அவர் ஏற போறாரு. அவர் பேச துவங்க போறாரு. அவர் பேச துவங்க அவருடைய வார்த்தையினால என் வாழ்க்கை மாறப்போகுது. நான் அக்கறைக்கு இந்த வருஷம் நான் போவேன். ஸோ அதான் ரெண்டாவது சரணத்தினுடைய அர்த்தம். அந்த ரெண்டாவது சரணம். மூன்றாவது சரணம் என்ன அப்படின்னா இயன்ற மட்டும் முயன்றேன், பலவீனம் மேற்கொண்டது. அப்படின்னா நான் முடிஞ்ச வரைக்கும் நான் என்ன பண்றேன், போன வருஷம் வரைக்கும் பாருங்க நிறைய நான் ட்ரை பண்றேன், எப்படியாவது முன்னேறணும் அப்படின்னு ட்ரை பண்றேன். ஆனா என்ன பண்ணுதுன்னா வெறும் பலவீனம் மட்டும் தான் தெரியுது. ஆனா இனி இப்ப என்ன நினைக்கிறேன்னா இனி தொடரவே முடியாதோ, இனி இதை ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். என் நம்பிக்கையை இழக்கிறேன். ஆனா அப்பா என்ன பண்றாரு அப்படின்னா என் கைகளை அவர் பிடிக்கிறார், அவர் நம்பிக்கையை கொடுக்கிறார், அவர் பலன் தந்து என்னை மீண்டும் எழுப்பி என் அக்கறைக்கு என்னை கூட்டிட்டு போறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஸோ அதான் இந்த சாங்கினுடைய இந்த பாடனுடைய சாராம்சம். அதுதான் என் கையை பிடிக்கிறார் ஆண்டவர். நான் ரொம்ப ஃபெயிலியர் அப்படின்னு நினைக்கிறேன். இல்லை என்னென்ன கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்து என்னை எங்கே கொண்டு போகிறாருன்னா அக்கறைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு போகிறார். ஆமேன்னு சொல்லுவோம். பாடலாம். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் உணர்ந்து கரங்களை தட்டி ஆமேன். இந்த பாட்டை பாடும்போதே அந்த மகிமை நம் தலையின் மேல கர்த்தர் அவருடைய ப்ராசஸ கர்த்தர் இன்னையிலிருந்து ஆரம்பிக்கட்டும். ஹல்லேலூயா. நன்றி அப்பா. தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், பலத்தால் என்ற மதிலை நான் தாண்டி நிற்பேன். சொல்லு. தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், பலத்தினாலே எந்த மதிலை தாண்டிடுவேன். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், தலைமுறை உம்மை காணும். ஆமாம். கவனிங்க. நீங்க அக்கறைக்கு போறது மாதிரி பாடணும்.
ஹலோ, புரியுது? இது நான் என்ன ஒரு புது பாட்டு பாடுறோம், ஒரு புது லிரிக்ஸு, அது ஒரு வாக்கு தத்துவம். அதனால இது நீங்க இன்னும் உற்சாகமா பாடணும்னு நினைக்கிறேன். ஹலோ, அந்த இந்த வருஷத்துல ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வீக்கு முதல் வாரமே என்ன பிடிச்சிடணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே நான் கண்டிப்பா இந்த வருஷம் நீர் சொன்னதை செய்யும் அளவும் நீர் கைவிடுவதே இல்லை. ஹல்லேலூயா. அதனால எல்லாரும் சந்தோஷமா இந்த பாட்டை பாடும்போது கண்டிப்பா நான் என்ன பண்ணுவேன்னா, அக்கறைக்கு, அடுத்த ஒரு லெவலுக்கு, அடுத்த ஒரு உயர்வுக்கு, அடுத்த ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் நிச்சயமா என்னை கொண்டு போக வல்லவரா இருக்கிறார். ஆமென். எல்லாரும் சந்தோஷமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், உன் பலத்தால் எந்த மதிலை தாண்டிடுவேன். என் தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், உன் பலத்தினாலே எந்த மதிலை தாண்டி நிற்பேன். அக்கறைக்கு நான் செல்வேன், தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உண்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உண்மை காணும். எனக்கானும் திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. எனக்கானும் திட்டம் என் அறிவுக்கு எட்டாததே, விவரித்தாலும் கூட அது யாருக்கும் புரியாதே. பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை இல்லா இடத்தில் புது பாதை தோன்றிடும். பயங்கள் நீங்கிடும், புது தரிசனம் பிறந்திடும், பாதை இல்லா இடத்தில் புது பாதை தோன்றிடும், புது பாதை தோன்றிடும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உண்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உண்மை காணும். கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன், காற்றாலே சோர்ந்து நான் தனித்து நிற்கின்றேன். கடினமாக உழைத்தும் நான் வெறுமையை காண்கிறேன், எதிர்காற்றாலே சோர்ந்து நான் தனித்து நிற்கின்றேன். என் படவில் ஏறி பேச துவங்கினீர், வார்த்தை வல்லமையால் என் வாழ்வை மாற்றினீர். என் படவில் ஏறி பேச துவங்கினீர், வார்த்தை வல்லமையால் என் வாழ்வை மாற்றினீர், என் வாழ்வை மாற்றினீர். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உண்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உண்மை காணும். இயன்ற மட்டும் முயன்றேன், பலவீனம் மேற்கொண்டதே, இனி தொடரவே முடியாதென்று நம்பிக்கை இழந்தேன். இயன்ற மட்டும் முயன்றேன், பலவீனம் மேற்கொண்டதே, இனி தொடரவே முடியாதென்று நம்பிக்கை இழந்தேனே. கைகளை பிடித்தே நம்பிக்கை கொடுத்தே, என்னை மீண்டும் எழுப்பி. கைகளை பிடித்தே நம்பிக்கை கொடுத்தே, புது பலன் தந்து என்னை மீண்டும் எழுப்பி, என்னை மீண்டும் எழுப்பி. அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உண்மை காணும். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை. அக்கறைக்கு நான் செல்வேன், என் கரத்தை பிடித்து நடத்துகிறவர். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன்.
தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், பலத்தால் எந்த மதிலையும் நான் தாண்டி நிற்பேன். என் தேவனால் ஒரு சேனைக்குள்ளே பாய்ந்து செல்வேன், உம் பலத்தால் எந்த மதிலையும் நான் தாண்டி நிற்பேன். அக்கறைக்கு நான் செல்வேன், ராஜாக்களோடு நிற்பேன். தலையெழுத்துகள் மாறும், என் தலைமுறை உம்மை காணும். அக்கறைக்கு நான் விசுவாசத்தோடு இந்த வருஷம் நீர் என்னை அழைத்து கொண்டு போவேன். தலைமுறை உம்மை காணும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி, கத்த நல்லவர் 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 நல்லவர், கத்த நல்லவர் 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 நல்லவர். கரங்கள் எல்லாரும் உயர்த்தி நன்றி ஆண்டவரே.